வணக்கம். தேர்தலில் போட்டியிடாத, தேர்தல் கணக்கை தாக்கல் செய்யாத 474 கட்சிகளின் அங்கீகாரத்தை தற்பொழுது தேர்தல் ஆணையம் பதிவை ரத்து செய்திருக்கிறது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 42 அரசியல் கட்சிகளும் அடங்கும். இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பார்த்தோம்னால் தேசிய, மாநில, பதிவு செய்யப்படாத, அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A விதிகளின் கீழ் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சட்ட விதிகளின் கீழ் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு சங்கமும் சின்னம், வரி விலக்குகள் உள்ளிட்ட சில சலுகைகள் மற்றும் சலுகைகளை பெறுகிறது. அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான வழிகாட்டுதல்களில் ஒரு கட்சி 6 ஆண்டுகள் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அக்கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். 2019 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத, அத்தியாவசிய நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறிய, பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அடையாளம் கண்டு பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கைகள் தற்பொழுது தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் அந்த அங்கீகாரமானது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை, குரலையை நெருக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறது. ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அந்த கட்சியை பார்த்தோம்னால் நீக்குவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே 808 பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையை மேலும் முன்னெடுக்க கடந்த 3 நிதி ஆண்டுகளில், அதாவது 2021, 22, 23, 24 நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் தங்கள் வருடாந்திர தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை சமர்ப்பிப்பதற்காகவும், தேர்தலில் போட்டியிட்ட போதிலும் தேர்தல் செலவு அறிக்கைகளை தாக்கல் செய்யப்படுவதற்காகவும் 359 பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அடையாளம் காணப்பட்டு இவை தற்பொழுது அந்த பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் அந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய பதிவை புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதிதாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. பதிவு செய்தால்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தை மீண்டும் நாடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.